ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஊரோட பாரம்பரிய சத்தான முளைக்கட்டிய கொள்ளை பற்றி தாங்க விவரமாக பார்க்க போகிறோம். கொள்ளை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது என்ன தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் எடை குறைப்பு, இதுதான் இல்லையா? ஆனால் முளைக்கட்டிய கொள்ளை அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதாரண கொள்ளை விட இரட்டிப்பு சத்தும் இரட்டிப்பு பலனும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிருங்க. இந்த முளைக்கட்டிய கொள்ளையில இருந்து சக்தி 2 மடங்கு வெளிப்படும். இந்த முளைக்கட்டிய கொள்ளை நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான சத்து நமக்கு கிடைக்குது, இதுல என்ன நன்மைகள் இருக்கு, இது எப்படி முளைக்கட்ட வைக்கிறது, எத்தனை பேர் சாப்பிடக்கூடாது, என்ன பக்க விளைவுகள் இருக்கு, எப்போ சாப்பிடணுன்றத பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குதிரையோட உணவா கருதப்படுற கொள்ளுல கால்சியம், புரதம், பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இது பொதுவா வறண்ட பகுதியில் வளர்க்கப்படுற ஒரு தானியம்னு சொல்லப்படுது. இது ஏழைகளோட உணவு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. சேலம் மற்றும் தருமபுரி பகுதியில் பெரும்பாலும் சாகுபடி செய்யப்பட்டு வருது. கொள்ளில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் இன்றைய வாழ்க்கை முறையால ஏற்படுற மன அழுத்தம் மற்றும் பரபரப்பான வாழ்க்கை முறைக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். ஆயுர்வேத முறைப்படி இந்த கொள்ளு துவர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் பண்புகளை குணப்படுத்த பெயர் பெற்றதுன்னு சொல்லப்படுது. இதை நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி அதை நம்ம சாப்பிடும்போது அதன் மூலம் சிறுநீரக கற்கள்ல இருந்து நீரிழிவு வரையிலான நோய்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். அதே போல இந்த கொள்ளு பருப்பு அழகை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுதுங்க. கொள்ளுல இருக்கிற எண்ணற்ற நன்மைகள் என்னென்னு இப்ப நான் சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு முளைக்கட்டி நம்ம சாப்பிடுற நேரத்துல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நமக்கு நடக்கும் தெரியுமா? அதுல இருக்கிற புரதச்சத்து உடம்புக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், வைட்டமின் சி உருவாகும், ஃபைபர் அதிகரிக்கும், அயன் உடம்புல நல்லா சுரக்குங்க, என்சைம்ஸ் ஆக்டிவ் ஆகும். ஒரு கைப்பிடி முளைக்கட்டி கொள்ளுல உயர் புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், மினரல்ஸ், இந்த சக்தி எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். வேக வச்ச கொள்ளை நம்ம சாப்பிட்றதால சிறுநீரக கற்களை அகற்ற உதவுது. கொள்ளு சிறுநீரகத்தில் ஏற்படுற கால்சியம் ஆக்சிலேட் கற்கள் உருவாவதை தடுக்குது. உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்க உணவுல கொள்ளு பருப்பை சேர்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க. இது ஒரு டயூரிட்டிக்காக செயல்படுது. அதே போல இது நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டாலும் இதே பலனை தான் கொடுக்கும். ரத்த சோகைக்கு நன்மை பயக்குது. கொள்ளு பருப்புல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதால உடல்ல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுதுங்க. மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும்போது பெண்களுக்கு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கும். இதன் காரணமா மாதவிடாய் சரியான நேரத்துல வராம பிற உடல்நல பிரச்சனைகள் தொடங்குதுங்க. இது போன்ற பிரச்சனைல இருந்து நிவாரணம் பெற விரும்புறீங்க அப்படின்னா இந்த முளைக்கட்டிய கொள்ளை நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த முளைக்கட்டிய கொள்ளு பருப்பை நீங்க தொடர்ந்து உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல உள்ள குளுக்கோஸோட அளவு குறைய உதவுது. நீரிழிவு நோயாளிகள் கொள்ளு பருப்பை உட்கொள்ள அறிவுறுத்தப்படுது. இதற்கு காரணம் இதுதாங்க. எடை குறைக்க விரும்புறவங்க நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுது. கொள்ளு பருப்புல குறைந்த கார்போஹைட்ரேட்டுகளும் அதிக அளவு புரதமும் நார்ச்சத்தும் இருக்கிறதால எடையை குறைக்க இது உதவியா இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. கொள்ளு சாப்பிட்றதால சளி, காய்ச்சல், மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள்ல இருந்து நிவாரணம் பெற நன்மை பயக்குது. நெரிசல் அப்படி இல்லைன்னா சுவாச பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் பெற விரும்புறவங்க இந்த முளைக்கட்டிய கொள்ளு அதுக்கு ஒரு சிறந்த தீர்வா அமையும். இதை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். குடல் கோளாறுகளை குணப்படுத்துது. கொள்ளுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து மலச்சிக்கல் அல்லது அமிலத்தன்மை பிரச்சனைகளை குணப்படுத்த உதவியா இருக்குங்க. சருமம் பளபளப்பா மாற உதவுது. அழகான மற்றும் ஆரோக்கியமான சருமத்திற்கு சத்தான உணவுல உட்கொள்றது ரொம்பவே அவசியங்க. கருவளைய பிரச்சனையில இருந்து விடுபட இந்த கொள்ளு பயிரை பயன்படுத்தலாம். மேலும் சுருக்கங்கள், உடலை டோனிங் போன்ற பிரச்சனைகள் இருந்து இது காக்குது. உடல் எடையை குறைக்கிறதுல இது ஒரு ஃபேட் பர்னிங் கிங்னு சொல்லலாங்க. முளைக்கட்டிய கொள்ளு உடம்புல மெட்டபாலிசத்தை வேகமா வேலை செய்ய வைக்கும். சாப்பிட்ட உடனே நிறைவு உணர்வு தருதும். அதனால பெல்லி ஃபேட் குறையும், பாடி ஹீட் பேலன்ஸா இருக்கும், ஸ்லோ டைஜஷனை அவாய்ட் பண்ணுது, வெயிட் நேச்சுரலா குறையுங்க. டயட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வரம்னு கூட சொல்லலாம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது. முளைக்கட்டிய கொள்ளு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது. ஸோ பிளட் சுகர் சடனா ரைஸ் ஆகாது. இன்சுலின் சீரா வேலை செய்ய இது உதவியா இருக்கும். கான்ஸ்டிபேஷனை தீர்க்குது. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால மோஷன் சாஃப்ட் ஆகும், ஸ்டொமக் லைட்டா இருக்கும், ப்ளோட்டிங், கேஸ் போன்றவை குறைக்கும். அருமையான டைஜஸ்ட் ஃபுட்னு சொல்லலாம். பிசிஓஎஸ், பிசிஓடிக்கு நன்மை பயக்குதுங்க. பெண்களுக்கு மிக சக்தி வாய்ந்த உணவுன்னு சொல்லலாம். இது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது, வெயிட் கண்ட்ரோல் பண்ணுது, இன்சுலினை கண்ட்ரோல் ஆக்குது,
ஓவலேஷனை சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் ரொம்பவே குறையும். சிறுநீரக கற்களை போக்குதுங்க. கொள்ளு சிறுநீரை வெளியேறதல அதிகரிக்குங்க. ஸோ ஸ்டோன் டிசால்வ் ஆவதுக்கு இது உதவியா இருக்கும். யூடிஐ ப்ரிவென்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. சிறுநீரக கற்களை அறவே அழிச்சிடும். மூட்டு வலி அதாவது ஆர்த்ரைட்டிஸ்க்கு நன்மை பயக்குது. முளைக்கட்டிய கொள்ளுல உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் ஜாயிண்ட் பெயினை குறைக்குது. ஸ்வெல்லிங்கை குறைக்கும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. இதனால மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படுது. ரத்த சொகை அனிமியாவை சரி பண்ணுதுங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே அயன், வைட்டமின் சி இது ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதால அயன் உடம்புல நன்றா சுரக்க இது உதவியா இருக்கு. இதனால ரத்த சொகை குறைக்குது. செரிமானத்தை சீராக்குது. முளைக்கட்டிய கொள்ளுல என்சைம்ஸ்லாம் அதிகமாகுங்க. இதனால அசிடிட்டி குறையும். ஸ்டொமக் ஹெவினஸ் போகும். இதனால செரிமானம் சீரா நடக்குங்க. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதனால ஹார்ட் பாதுகாப்பா இருக்குது. இதுல கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்குது. இதனால ஹார்ட் அட்டாக், பிளாக்கேஜ் மாதிரியான பிரச்சனைகள் குறையுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். ஸோ தினமும் சாப்பிட்டா சளி, காய்ச்சல், இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே குறையுங்க. எலும்புகளை பலப்படுத்துது. முளைக்கட்டிய கொள்ளு உடம்புக்கு நீண்ட நேரம் எனர்ஜியை கொடுக்குங்க. புரோட்டீன் இன்டேக் அதிகரிக்குது. ஸோ இதனால மசில்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்குது. ஸ்கின்னை க்ளோ ஆக்குது. இதுல வைட்டமின் சி இருக்கிறதால அது கொலாஜன் ஃபார்மேஷனை அதிகப்படுத்துது. இது ஸ்கின்ல பிரைட்டன், கிளியர் பிளஸ் பிம்பிள்ஸை குறைக்குது. தைராய்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த முளைக்கட்டிய கொள்ளு ஹீட் நேச்சரை குறைக்கும். இதனால தைராய்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனா மாடரேட் அளவுல சாப்பிட்றது தான் சேஃபும் கூட. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இதுல இருக்கிற நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்மளோட பாடியில இருந்து வெளியே தள்ளுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுதுங்க. மென்க்கு ஸ்டெமினாவை இம்ப்ரூவ் பண்ணுது. விமனுக்கு சைக்கிளை ரெகுலைஸ் பண்ணுதுங்க. இந்த முளைக்கட்டிய கொள்ளை எப்படி செய்யறது தெரியுமா? கொள்ளை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 8 to 10 மணி நேரம் ஊற விட்டுருங்க. தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான துணியில நல்லா கட்டி வச்சுக்கோங்க. ஒரு 24 மணி நேரம் அதை ஒரு ஓரமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முளைக்கட்ட ஆரம்பிக்கும். அதை எடுத்து நீங்க அப்படியே சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இந்த ஸ்ப்ரவுட்டட் கொள்ளை நம்ம சாலட்ல போட்டு சாப்பிடலாம். கொள்ளு சுண்டலா மாத்தி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சூப் வச்சு கூட சாப்பிடலாம். இல்ல பொரியல் செஞ்சு கூட சாப்பிடலாம். கொஞ்சமா லெமன் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். என்னதான் இந்த கொள்ளுல இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்யுது. உடல் சூடு. முளைக்கட்டிய கொள்ளு உஷ்ணத்தை கம்மி பண்ணும். ஆனாலும் அதிகமா சாப்பிட்டா அல்சர், பாடி ஹீட், த்ரெஸ்ட் எல்லாமே அதிகமாகுங்க. கேஸ், ப்ளோட்டிங். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சில நேரம் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும். லெமன், ஜீரா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காதுங்க. பிரெக்னென்ட் உமன் இதை மாடரேட் அளவில் தாங்க எடுத்துக்கணும். இதுல ஹீட் அதிகமா இருக்கும். ஸோ மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க பயன்படுத்தலாம். கிட்னி பேஷண்ட்ஸ் கவனமா இருக்கணும். கிட்னி இஷ்யூ கடுமையானவங்க இதை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இதுல ஹை புரோட்டீன் இருக்கிறதால கவனம் ரொம்பவே முக்கியங்க. ஓவர் ஈட்டிங்னால சில ப்ராப்ளம் ஆகுங்க. அதிகமா சாப்பிட்டா லூஸ் மோஷன், இண்டிகேஷன், ஸ்டொமக் அப்செட் எல்லாமே வரலாம். அப்படின்னா இந்த முளைக்கட்டிய கொள்ளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? அல்சர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. சிவியர் கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கிறவங்க தொடவே கூடாது. பிரெக்னன்சி லேடிஸ் வந்துட்டு டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்காம இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்போ எப்போ சாப்பிடலாம்? சிறந்த நேரம்னு ஒன்று இருக்கு. காலையில உணவா நம்ம இதை எடுத்துக்கலாம். மதியம் சாலட்ல சேர்த்துக்கலாம். ஒர்க் அவுட்க்கு பிறகு எடுத்துக்கலாம். இரவு நேரம் அதிகமா சாப்பிடாதீங்க. அதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. முளைக்கட்டிய கொள்ளு நம்ம வீட்லயே ரெடியா செய்யக்கூடிய ஒரு சூப்பர் உணவு. உடல் எடை குறைக்கிறது, ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறது, தோல் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கை மருந்து போல. ஆனா எதையும் அளவா சாப்பிட்டாதான் நமக்கு நல்லது. டெய்லி 1/2 கப் கூட போதுங்க. நீங்க இந்த கல்லை என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.